பிரதர் குட் மார்னிங். குட் மார்னிங் சிஸ்டர். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. குசியா இருக்கீங்களா? குசியா இருக்கும் சிஸ்டர். வெரி குட். ஓகே சிஸ்டர், இன்னைக்கு மறுபடியும் வாசிக்கலாம். வெல்கம் டு ஆத்மா பரமாத்மா, அதாவது தந்தை ம் மிலன். தந்தை ஆத்மா பரமாத்மா மிலன் சந்திப்பு கொண்டாடுறோம்னு சொல்லி அப்பா தலைப்புல சொல்லியிருக்காங்க. ம் அப்பாவோட மகா வாக்கியங்களை இப்போ ரொம்ப நாள் தேடிட்டு இருந்தா இப்போ நீங்க நேரா சந்திக்கிறீங்க அப்படின்னு நமக்கு ஒரு மகிமைப்படுத்தி சொல்லியிருக்காங்க. ம் 9/5/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். ம் ஓம் சாந்தி. இனிமையான குழந்தைகளே, எந்த சிவனுக்கு அனைவரும் பூஜை செய்கின்றனரோ அவர் இப்போது நம்முடைய தந்தையாகி இருக்கிறார் என்ற நஷா போதை உங்களுக்கு இருக்க வேண்டும். ம். நாம் அவருக்கு முன்னிலையில் அமர்ந்துள்ளோம் அப்படின்னு அப்பா ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க. ம். எந்த சிவனுக்கு பூஜை செய்துட்டு இருந்தீங்களோ, பூஜை செய்துட்டு இருக்காங்களோ, அவர் இப்போ உங்க முன்னாடி அமர்ந்திருக்கார். அதுவும் உங்களுக்கு தந்தையா வந்திருக்கார் அப்படின்னும் போது உங்களுக்கு அந்த அளவற்ற குசி, அந்த நஷா, அந்த போதை இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். கேள்வி: ம் மனிதர்கள் பகவானிடம் எதற்காக மன்னிப்பு வேண்டுகின்றனர்? ம் அவர்களுக்கு மன்னிப்பு கிடைக்கின்றதா என்ன? ம் பதில்: மனிதர்கள் நினைக்கின்றனர் நாம் செய்த பாவங்களுக்கான தண்டனையை பகவான் தர்மராஜா மூலம் அடைய வைப்பார் என்று. ம் அதனால் மன்னிப்பு வேண்டுகின்றனர். ஆனால் அவர்கள் தங்களின் கர்மங்களுக்கான தண்டனையை கர்ம போகத்தின் ரூபத்தில் அனுபவித்தே ஆக வேண்டும். ம் பகவான் அவர்களுக்கு எந்த ஒரு மருந்தும் தருவதில்லை. ம் கர்ப்ப ஜெயிலிலும் கூட ம் தண்டனை அனுபவிக்க வேண்டியதா இருக்கும். அதாவது நீ என்னென்ன பாவங்கள் செய்திருக்கிறாய், ஈஸ்வரிய கட்டளைப்படி நடக்கவில்லை, அதனால் இந்த தண்டனை என்ற காட்சி கிடைக்கும். ம். மனிதர்கள் நினைக்கிறாங்களாம், பகவான் தண்டனைய தர்மராஜ் மூலமா கொடுப்பார் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால மன்னிப்பும் கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றார். ஆனா அவங்கவுங்களுக்கான செய்த பாவத்திற்கான தண்டனை, அவங்கவுங்க கர்மத்திற்கான பலனை அந்த கர்ம போகத்தால அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்றார் பாபா. பாபா அதற்காக எந்த ஒரு மருந்தும் கொடுக்கறது இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேற்கொண்டும் தவறு செய்வீங்க அப்படின்னாலும் கர்ப்ப ஜெயிலையும் தண்டனை அனுபவிக்க வேண்டியது இருக்கும். நீ ஈஸ்வரிய கட்டளைப்படி நடக்கல, இந்தந்த தவறுகள் செய்தாய், இந்தந்த பாவம் செய்தாய் அப்படின்றதும் கர்ப்ப ஜெயில காட்சியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் எந்த ஒரு பாவ கர்மமும் செய்யாதீங்க அப்படின்னு சொல்றாரு பாபா. ஓகே சிஸ்டர். பாடல்: நீ இரவை தூங்கியே கழித்தாய். ம் ஓம் சாந்தி. இதை யார் சொன்னார்? ஆன்மீக தந்தை சொன்னார். அவர் உயர்ந்தவரையிலும் உயர்ந்தவர். மனிதர்கள் அனைவரை காட்டிலும், ஆத்மாக்கள் அனைவரை காட்டிலும் கூட உயர்ந்தவர். ம் அனைவருக்குள்ளும் ஆத்மா இருக்கத்தான் செய்கிறது இல்லையா? ம் சரீரமோ பாட்டை நடிப்பதற்காக கிடைத்துள்ளது. இப்போது நீங்கள் பார்க்கிறீர்கள், சன்னியாசிகள் முதலானவர்களின் சரீரத்திற்கும் கூட எவ்வளவு மதிப்பு உள்ளது. தங்களின் குரு முதலானவர்களுக்கு எவ்வளவு மகிமை செய்கின்றன. இந்த எல்லையற்ற தந்தையோ மறைமுகமாக உள்ளார். குழந்தைகள், நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். ம் அதான் ஓம் சாந்தி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகிமை பாடினது யாரு, அந்த ஓம் சாந்தின்னு சொன்னது யாரு? பாபா உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அடுத்தது சாது சன்னியாசிகள் போன்றவங்களுக்கும் எவ்வளவு மரியாதை கொடுக்குறாங்க, அந்த சரீரத்துக்கு கூட எவ்வளவு மரியாதை இருக்குது. அவங்களாம் ஸ்தூலமா இருக்காங்க, ஸ்தூல சரீரத்துக்கு மரியாதை கொடுத்துட்டு இருக்காங்க. பாபா குப்தமா இருக்கேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. குப்தமா இருந்தாலும் தந்தை உயர்ந்ததிலும் உயர்ந்தவரா இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எல்லாரும் மனிதர்களா இருக்கீங்க, மனிதர்களுக்குள்ள ஆத்மா இருக்குது தானே, சரீரத்துக்குள்ள ஆத்மா இருக்குது தானே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே சிஸ்டர். சரி, இந்த எல்லையற்ற தந்தையோ மறைமுகமாக உள்ளார். குழந்தைகள், நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். சிவபாபா உயர்ந்தவரையிலும் உயர்ந்தவர். அவரை விட உயர்ந்தவர் எவரும் இல்லை. தர்மராஜரும் அவருடன் இருக்கிறார். ம் ஏனென்றால் பக்தி மார்க்கத்தில் மன்னிப்பு கேட்கின்றனர். ஹே பகவானே, மன்னியுங்கள். ம் இப்போது பகவான் என்ன செய்வார்? இங்கே அரசாங்கத்தினரோ சிறையில் அடைப்பார்கள். ம் அந்த தர்மராஜர் கர்ப்ப ஜெயிலில் தண்டனை தருகிறார். ம் தண்டனையும் அனுபவிக்க வேண்டியுள்ளது. அதற்கு கர்ம போகம் என சொல்லப்படுகிறது. ம் கர்ப்ப ஜெயில தண்டனை அனுபவிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்றாரு. எதுக்காகனா, ஏதாவது ஒரு பாவம் செய்தீங்க அப்படின்னா அதுக்கு தண்டனை அடையணும் அப்படின்னா கர்ப்ப ஜெயில தண்டனை அனுபவிப்பீங்க. இல்லாட்டினா கர்ம போகத்தால, அதாவது நோய் ரூபத்திலையும் தண்டனை அனுபவிக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையாவும் இருக்கார், கூடவே தர்மராஜரும் இருக்கார் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. சரி, வாசி. இப்போது நீங்கள் அறிவீர்கள், கர்ம போகத்தை யார் அனுபவிக்கிறார், என்ன நடைபெறுகின்றது. சொல்கின்றனர், ஹே பிரபு, மன்னியுங்கள், துக்கத்தை போக்குங்கள், சுகம் கொடுங்கள். இப்போது பகவான் ஏதாவது மருந்து தருகிறாரா என்ன? அவரோ எதுவும் செய்ய முடியாது.
ம். அப்படியானால் பகவானை ஏன் அழைக்கின்றனர்? ஏனென்றால் பகவானுடன் கூடவே பிறகு தர்மராஜரும் இருக்கிறார். ம். தீய கர்மம் செய்வதால் அவசியம் அதன் பலனை அனுபவிக்க வேண்டியுள்ளது. கர்ப்ப சிறையில் தண்டனையும் கிடைக்கின்றது. ம். சொல்லியாச்சு சிஸ்டர். சரி வாசிங்க. பிரதர், வாய்ஸ் கிளியரா இருக்கா? இது டிஸ்டர்பன்ஸ் எதுவும் இல்லைல்ல வெளியில? லைட்டா ஒரு மாதிரி கேக்குது. சரி ஓகே பரவாயில்ல வாசிங்க. என்ன கேக்குது? ஓகே சிஸ்டர் வாசிங்க. ஓகே. அப்பா சொல்றாங்க, சாட்சாத்காரங்கள் அனைத்தும் கிடைக்கின்றன. ம். சாட்சாத்காரம் இல்லாமல் தண்டனை கிடைப்பதில்லை. கர்ப்ப சிறையிலோ எந்த ஒரு மருந்து முதலிய எதுவும் கிடையாது. அங்கே தண்டனை அடைய வேண்டியுள்ளது. இப்போது துக்கம் அடைகின்றனரோ எப்போது துக்கம் அடைகின்றனரோ அப்போது பகவானே இந்த சிறையிலிருந்து வெளியில் கொண்டு வாருங்கள் என சொல்கின்றனர். ம். அதான் துக்கத்தை எப்ப அனுபவிக்கிறீங்களோ அப்ப இந்த சிறை தண்டனையிலிருந்து எங்களை வெளியே கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்றாரு. துக்கத்துல இருந்து எங்களை விடுவீங்க, சுகத்துக்கு அழைச்சிட்டு போங்க, எங்களுக்கு அமைதி கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு வந்தீங்க இல்லையா? அதற்காக தான் தந்தை வந்திருக்கேன் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதான். கர்ப்ப சிறையில சொல்றாரு. கர்ப்ப சிறையில எந்த மருந்து முதலே கிடையாது. அங்கே தண்டனை அடைய வேண்டியுள்ளது. ம். எப்போது துக்கம் அடைகின்றனோ அப்போது பகவான் இந்த சிறையிலிருந்து, அதாவது கர்ப்ப சிறையிலிருந்து வெளியில் கொண்டு வாருங்கள் என சொல்கின்றனர் அப்படின்னு சொல்றாரு. ஓகே சிஸ்டர். சரி வாசி. ம். ம். இப்போது குழந்தைகள், நீங்கள் யாருக்கு முன்னிலையில் அமர்ந்திருக்கிறீர்கள்? ம். உயர்ந்தவர்களும் உயர்ந்த தந்தை, ஆனால் குப்தமாக மறைமுகமாக உள்ளார். மற்ற அனைவருக்குமோ சரீரத்தை பார்க்க முடிகின்றது. ம். இங்கே சிவபாபாவுக்கோ தனக்கென கை கால்கள் எதுவும் கிடையாது. பூக்கள் முதலியவற்றையும் யார் பெற்றுக்கொள்வார்? இவருடைய பிரம்மா கையில் தான் எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கும். ஒருவேளை விரும்பினால் மட்டுமே, ம். ஆனால் யாரிடமும் பெற்றுக்கொள்வதில்லை. எப்படி இந்த சங்கராச்சாரியார் சொல்கிறார், என்னை யாரும் தொடக்கூடாது என்று. ஆக பாபா சொல்கிறார், பத்தித்தர்களாகிய உங்களுடைய எதையும் நான் எப்படி பெற்றுக்கொள்வேன்? ம். எனக்கு பூக்கள் முதலியவற்றின் தேவை கிடையாது. ம். அதாவது பூக்களை எடுக்கணும் அப்படின்னா, பூக்களை நீங்க அர்ப்பணிக்கிறீங்க தந்தைக்கு அப்படின்னா, அதை எதன் மூலமா தந்தை எடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த பிரம்மாவுடைய சரீரத்துல பிரவேசம் இருக்குன்னா பிரம்மாவின் கைகள் மூலமா தான் எடுக்க வேண்டியது இருக்கும். அதனால நீங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த உங்ககிட்ட இருக்க பொருளை நான் எடுத்துக்கிடணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா, எப்படி நான் எடுத்துக்க முடியும் அப்படின்றத கேட்கிறாரு. பரித்தமா இருக்கீங்க நீங்க. சங்கராச்சாரியர் கூட சொல்றாரு, என்னை யாரும் தொடாதீங்க அப்படின்னு. ஏன்னா நான் தூய்மையா இருக்கேன், நீங்க தூய்மையற்றவர்களா இருக்கீங்க. அது போல பாபாவும் சொல்றாரு, நீங்க பரித்தமா இருக்கீங்க, உங்களுடைய பொருட்களை நான் வாங்கி என்ன செய்ய போறேன் அப்படிங்கறத கேட்டுட்டு இருக்காரு. சரிங்க சிஸ்டர். சரி வாசிங்க. உனக்கு பூக்கள் முதலியவற்றின் தேவை கிடையாது. பக்தி மார்க்கத்தில் சோம்நாத் முதலிய கோயில்களை கட்டுகின்றனர், ம். பூக்களை போடுகின்றனர். ஆனால் எனக்கோ சரீரம் கிடையாது. ஆத்மாவை யாராவது எப்படி தொடுவார்கள்? பக்தர்களிடமிருந்து நான் பூக்களை எப்படி பெற்றுக்கொள்வேன் என கேட்கிறார். ம். எவராலும் கை வைக்கவும் முடியாது. இன்று பாபா என சொல்கின்றனர், நாளை பிறகு போய் நரகவாசி ஆகின்றனர். ம். அப்படிப்பட்டவர்களையோ பார்க்கவும் கூடாது. பாபா சொல்கிறார், நானோ உயர்ந்தவரிலும் உயர்ந்தவன். இந்த சன்னியாசிகள் அனைவரையும் கூட டிராமாவின்படி முன்னேற்றம் அடைய செய்கிறேன். ம். என்னை யாரும் அறிந்து கொள்ளவே இல்லை. சிவனுக்கு பூஜை செய்கின்றனர், ஆனால் அவரை பற்றி அறிந்து கொள்ளவில்லை. இவர்தான் கீதையின் பகவான், இங்கே வந்து ஞானம் தருகிறார் என்று. ம். அதான் உயர்ந்ததிலும் உயர்ந்தவன் நான் தான். என்னை பத்தி யாருமே தெரிஞ்சுக்கல. ஆனா சன்னியாசிகள் போன்றவங்களுக்கு எவ்வளவு மகிமை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் கீதையின் பகவான் கூட யாரு? சிவபகவான் தான் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. ஏன்னா அப்பா ஒளி புள்ளியா இருக்காரு, ஆத்ம ரூபத்துல இருக்காரு, நிராகாரமா இருக்காரு. அதனாலதான் யாரும் அவர் தெரிஞ்சுக்க முடியல. எல்லாரும் ஸ்தூலமான அந்த சரீரத்தை பார்த்துதான் வணங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறது மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. சரிங்களா? கீதையின் பகவான், இவர்தான் கீதையின் பகவான், இங்கே வந்து ஞானம் தருகிறார் என்று கீதையில் கிருஷ்ணரின் பெயரை போட்டு விட்டுள்ளனர். ம். கிருஷ்ணர் ஞானம் கொடுத்தார் என்றால் மற்றபடி சிவன் என்ன செய்திருப்பார்? ம். ஆக மனிதர்கள் நினைக்கின்றனர் அவர் வருவதே இல்லை என்று. அட, பதீத்த பாவனர் கிருஷ்ணர் என சொல்ல மாட்டார்கள், பதீத்த பாவனர் என்று என்னை சொல்கின்றனர் இல்லையா? உங்களிலும் மிகச் சிலர் தான் இவ்வளவு மதிப்பு வைக்க முடியும். எவ்வளவு சாதாரணமாக இருக்கிறார். அவர் சொல்கிறார், நான் இந்த சாதுக்கள் முதலான அனைவருக்கும் தந்தையாக இருக்கிறேன். சங்கராச்சாரியர் முதலான அனைவரின் ஆத்மாக்களுக்கும் நான் தந்தையாக உள்ளேன். சரீரங்களுக்கான தந்தையும் இருக்கத்தான் செய்கிறார். நானோ அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை. எனக்கு அனைவரும் பூஜை செய்கின்றனர். இப்போது அவர் இங்கே முன்னிலையில் அமர்ந்துள்ளார். ஆனால் நாம் யாருக்கு முன்னிலையில் அமர்ந்துள்ளோம் என்பதை அனைவரும் புரிந்து கொள்ளவில்லை. ம். கிருஷ்ணரை ஒருபோதும் பதித்த பாவனர் அப்படின்னு சொல்ல முடியாது. பகவானைத்தான் பதித்த பாவனர், தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்றாங்க
அப்படின்னு சொல்றாரு. அடுத்து இந்த சங்கராச்சாரியர் போன்றவர்கள் எல்லாரும் இருக்காங்க அப்படின்னா டிராமா படி இவங்களையும் தூய்மையாக்கக்கூடியவன் நான் தான் அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. உம் அடுத்து முன்னிலையில் அமர்ந்துள்ளார். அதாவது ஆத்மாக்களுக்கு எல்லாம் தந்தை நான், ஆமா, எனக்கு சரீரத்தின் அனைவரும் தந்தை. பூஜை செய்கின்றன்னு சொன்னாரு. சரீரங்களுக்கான தந்தையும் தந்தை. இருக்கத்தான் செய்யறாரு. சரீரத்துக்கான கேக்குது சிஸ்டர். சரீரத்துக்கான சரி. தந்தையும் இருக்காரு, ஆத்மாக்களுக்கான தந்தையும் இருக்காரு அப்படின்றத சொல்லியிருக்காரு. சரீரத்துக்கான தந்தை இந்த உலகியல் ரீதியில இருக்காங்க. அப்புறம் எல்லா ஆத்மாக்களுக்குமான தந்தை கிருஷ்ணருக்கும் ஆத்மா தான். இந்த மற்றபடி இந்த சங்கராச்சாரியார் மற்ற இந்த தர்ம பிதாக்கள்லாம் இருக்காங்களே எல்லாருமே ஆத்மாக்கள் தான். எல்லா ஆத்மாக்களுக்கும் தந்தை பரமபிதா நான் ஒருத்தன் தான் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர், சரி வாசி. அப்பா சொல்றாங்க, ஆத்மாக்கள் ஜென்ம ஜென்மாந்தரமாக தேக அபிமானத்தில் தான் ம் தேக அபிமானத்தில் தான் ஆத்மா என்பதை மறந்துவிட்ட காரணத்தால் தந்தையை நினைவு செய்ய முடிவது இல்லை. ம் தேகத்தை தான் பார்க்கின்றனர். ஆத்மா அபிமானியாக இருந்தால் அந்த தந்தையை நினைவு செய்ய வேண்டும். ம் தந்தையின் ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். பாபா சொல்கிறார், என்னை அறிந்து கொள்வதற்காக அனைவருமே முயற்சி செய்கின்றனர். ம் கடைசியில் முழு ஆத்ம அபிமானி ஆகிறவர்கள் தான் பாஸ் ஆவார்கள். மற்ற அனைவரிடமும் கொஞ்சம் கொஞ்சம் தேக அபிமானம் இருக்கும். பாபாவோ குப்தமாக உள்ளார். அவருக்கு எதையும் கொடுக்க முடியாது. பெண் குழந்தைகள் சிவனுடைய ஆலயத்திற்கு போய் புரிய வைக்க முடியும். குமாரிகள் தான் சிவபாபாவின் அறிமுகம் கொடுத்துள்ளனர். அதுவும் குமாரிகள் இருவருமே நிச்சயமாக உள்ளனர். குமார்களும் கூட அறிமுகம் கொடுத்திருப்பார்கள். மாதாக்களை குறிப்பாக உயர்த்துகிறார். ஏனென்றால் அவர்கள் ஆண்களை காட்டிலும் அதிக சேவை செய்துள்ளனர். ஆக குழந்தைகளுக்கு சேவை செய்வதில் ஆர்வம் இருக்க வேண்டும். ம் எப்படி அந்த படிப்புல ஆர்வம் உள்ளது இல்லையா? அது சரீர சம்பந்தமானது, இது ஆன்மீக சம்பந்தமானது. ம் தேக அபிமானம் இருக்கிறதுனால தேகத்தையே நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. தேகத்தை நினைச்சிட்டு வந்திருக்கீங்க. இப்ப ஆத்மா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு ஆத்மா அபிமானியா ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆத்மான்னு உணராத காரணத்தினால தேக ரீதியா போனதுனால தான் இவ்வளவு பாவங்கள் செய்தது மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, அடுத்து வந்து இந்த சேவையை பத்தி சொல்றாரு. குமாரிகளும் மாதாக்களும் நல்ல விதத்துல சேவை செய்ய முடியும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ம் ம் கோயிலுக்கு போயெல்லாம் நல்ல விதத்துல சேவை செய்யணும், தந்தையின் அறிமுகத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். ஆர்வம் இருக்க வேண்டும். எப்படி அந்த படிப்புல ஆர்வம் இருக்குது இல்லையா? அது போல சரீர சம்பந்தமான, அது சரீர சம்பந்தமானது, இது ஆன்மீக சம்பந்தமானது. சரீர தொடர்பான படிப்பினை படிப்பார்கள். ட்ரில் முதலியவற்றை கற்றுக்கொள்வார்கள். ஆனால் எதுவும் கிடைக்க போவதில்லை. இப்போது யாருக்காவது குழந்தை பிறக்கிறது என வைத்துக் கொள்ளுங்கள். அதனுடைய பிறந்த 6ஆம் நாள் சடங்கு முதலியவற்றை மிகவும் விமர்சையாக கொண்டாடுகின்றனர். ஆனால் அதனால் என்ன அடைகிறார்கள்? எதையும் அடைவதற்கான சமயமும் இல்லை. இங்கிருந்து சென்றும் பிறவி எடுக்கின்றனர். ஆனால் அவர்களும் எதையும் புரிந்து கொள்ள போவது இல்லை. இங்கிருந்து பிரிந்து சென்றிருப்பார்களானால் யார் கற்று அது என்ன சொல்றாரு? 6ஆம் நாள் குழந்தை பிறந்த உடனே பேர் வைக்கிறாங்க, அந்த ஃபங்க்ஷன் நடத்துறாங்க. அதனால என்ன ஆகுதுன்னு சொல்றாரு? ஆமா, அதனால என்ன அடைகிறார்கள்? எதையும் அடைவதற்கான சமயமும் இல்லை. ஓகே, சரி வாசி. இங்கிருந்து சென்றும் பிறவி எடுக்கின்றனர். ஆனால் அவர்களும் எதையும் புரிந்து கொள்ள போவதில்லை. இங்கிருந்து பிரிந்து சென்று இருப்பார்களானால் யார் கற்றுக்கொண்டு சென்று இருப்பார்களோ அதன்படி சிறு வயதிலேயே சிவபாபாவை நினைவு செய்து கொண்டிருப்பார்கள். அதாவது சின்ன வயசுல எந்த யாரு கட்டிட்டு போனாங்களோ அவங்க. இல்ல, இங்க சரீரத்தை யாரு விட்டுட்டு போறாங்களோ, யாரு பிராமணர்களா இருந்து சரீரத்தை விட்டுட்டு போனாங்களோ சின்ன வயசுல சொல்றாரு. அதான் அங்க போனாலும் உங்க சிவபாபா நினைவு செய்துட்டு இருப்பாங்க. ஆனா ஒளி புள்ளி அந்த மாதிரி விஷயம்லாம் உங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் தந்தையை நினைவு செய்யக்கூடிய பழக்கம் சின்ன வயசுல இருந்தே இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. சரிவா? இது கொடுப்பார்கள். இதுவோ மந்திரம் இல்லையா? சிறு குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பார்கள். அவர்களே பிந்து முதலிய எதையும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். சிவபாபா என்று மட்டும் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். சிவபாபாவை நினைவு செய்வீர்களானால் சொர்க்கத்தின் ஆஸ்தி பெறுவீர்கள். இது போல் அவர்களுக்கு புரிய வைப்பீர்களானால் அவர்களும் சொர்க்கத்திற்கு வந்து விடுவார்கள். ஆனால் உயர்ந்த பதவி பெற முடியாது. சிவபாபாவை நினைவு செய்தீங்க அப்படின்னா ஆட்சி, அதாவது அந்த சொர்க்கத்தின் அதிகாரம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கறதையும் சொல்லணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அந்த அறிமுகத்தை கொடுத்தீங்கன்னா அவங்களும் சொர்க்கத்துக்கு வந்துருவாங்க இல்லையா அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆனால் உயர்ந்த பதவி பெற முடியாது. இது போல் அநேக குழந்தைகள் வருகின்றனர். சிவபாபா சிவபாபா என சொல்லிக்கொண்டே இருக்கின்றனர். பிறகு அந்த
பிறகு அந்த்மதி ஷோகதி, கடைசியில் என்ன நினைவோ அந்த நிலை ஆகிவிடும். ம். இது ராஜதானி ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது. இப்போது மனிதர்கள் சிவனுக்கு பூஜை செய்கின்றனர், ஆனால் எதையும் அறிந்திருக்கவில்லை. எப்படி சிறு குழந்தை சிவ சிவ என சொல்லிக் கொண்டு எதையும் புரிந்து கொள்வது இல்லையோ அதுபோல் இங்கேயும் பூஜை செய்கின்றனர், ஆனால் அறிமுகம் எதுவும் கிடையாது. ஆக அவர்களுக்கு சொல்ல வேண்டும், நீங்கள் யாருக்கு பூஜை செய்கிறீர்களோ அவர் ஞானக்கடல் இதயம் பகவான் என்பதாக. ம். அவர் நமக்கு படிப்பு சொல்லி தந்து கொண்டிருக்கிறார். ம். சொல்றீங்களா பிரதர்? யார பூஜை செய்துட்டு இருக்காங்களோ அவங்கதான், யாருக்கு பூஜை செய்துட்டு இருக்காங்களோ அவர்தான் சிவபகவான் அப்படின்றதையும் அவங்க புரிஞ்சுக்கிடாம இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து என்ன சிஸ்டர் சொன்னாரு? அது அறிமுகம் எதுவும் கிடையாது. கிடையாது. ஆக அவர்களுக்கு சொல்ல வேண்டும், நீங்கள் யாருக்கு பூஜை செய்கிறீர்களோ அவர்தான் ஞானக்கடல் கீதையின் பகவான் என்று. சொல்லணும். அவர் இப்ப நமக்கு படிப்பு சொல்லிட்டு இருக்கிறாரு, இந்த ராஜயோகம் கற்று தந்துட்டு இருக்கிறாரு. ம். உலகில் வேறு எந்த மனிதரும் சொல்ல முடியாது, இதை நீங்கள் மட்டுமே அறிந்திருக்கிறீர்களே, இது மற்றவங்களுக்கு அவங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. ஓகே சிஸ்டர். ம். அதையும் மறந்து விடுகிறீர்கள். பகவான் சொல்கிறார், நான் உங்களுக்கு ராஜயோகம் கற்றுத் தருகிறேன். பகவான் வாக்கு காம மகா சத்ரு என்று ம். யார் சொன்னார்? இதன் மீது வெற்றி கொள்ளுங்கள், பழைய உலகத்தை சந்நியாசம் செய்யுங்கள். நீங்கள் ஹடயோகி, எல்லைக்குட்பட்ட சன்னியாசிகள். ம். பழைய உலகத்தை சந்நியாசம் செய்யுங்கள், நீங்கள் ஹடயோகி, எல்லைக்குட்பட்ட சன்னியாசிகள். அவர் சங்கராச்சாரியார், இவர் சிவாச்சாரியார், இவர் நமக்கு கற்றுத் தருகிறார். கிருஷ்ண ஆச்சாரியார் என சொல்ல முடியாது. அவரோ சிறு குழந்தை. சத்தியுகத்தில் ஞானத்தின் அவசியம் கிடையாது. ம். சிவாச்சாரியார் சங்கராச்சாரியார் அப்படிங்கிறது வந்து, சங்கராச்சாரியார் ஆதிசங்கரர் வந்து எல்லைக்குட்பட்ட சன்னியாசி, நீங்க சிவாச்சாரியாரின் குழந்தைகள், நீங்க எல்லையற்ற சன்னியாசி அப்படின்னு சொல்றாரு. அடுத்து கிருஷ்ணரை பத்தி என்ன சிஸ்டர் சொன்னாரு? கிருஷ்ணாச்சாரியார்னாரு. கிருஷ்ணாச்சாரியார் என சொல்ல முடியாது. முடியாது. இவர் நம்ம ஓகே, ஓகே. அவரோ சிறு குழந்தை. கிருஷ்ண ஆமா. ஆச்சாரியன்னு சொல்ல முடியாது இல்லையா? ஆமா. அவரு சின்ன குழந்தையா இருக்காரு. சத்தியுகத்துல வந்து ஞானத்தினோட அவசியம் இருக்காது அப்படின்னு சொல்றாரு. ஆமா. ஏன்னா அந்த கிருஷ்ண பரமாத்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லையா, கீதையின் பகவான் கிருஷ்ணன் சொல்லிட்டாங்க இல்லையா, அதுக்கான விஷயத்த அப்பா புரிய வச்சிட்டு இருக்காரு. ஏன்னா காமம் மகா சத்ருன்னு கீதையில சொன்னது மாதிரி காமிச்சிருக்காங்க, அதுவும் கிருஷ்ணர் சொன்னது மாதிரி காமிச்சிருக்காங்க. அதான் காமம் மகா சத்ருன்னு சிவபகவான், இந்த சிவாச்சாரியார் தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாரு. உங்களை தந்தை வந்து தூய்மையாக்குறதுக்காக எல்லையற்ற சந்நியாசம் செய்ய வைக்கிறேன் அப்படிங்கறத அதை புரிய வச்சிருக்காங்க. ஓகே சிஸ்டர். எங்கெங்கோ சிவனுடைய ஆலயங்கள் உள்ளனவோ ம். அங்கெல்லாம் குழந்தைகள் நீங்கள் நல்ல சேவை செய்ய முடியும். சிவாலயங்களுக்கு செல்லுங்கள். மாதாக்கள் செல்வது நல்லது, ம். கன்னியாக்கள் சென்றால் அதைவிட நல்லது. ம். இப்போதும் நாம் பாபாவிடமிருந்து ராஜ்ய பாக்கியத்தை அடைய வேண்டும். ம். பாபா நமக்கு படிப்பு சொல்லித் தருகிறார். பிறகு நாம் ராஜா ராணி ஆவோம். உயர்ந்தவரிலும் உயர்ந்தவராக பாபா தான் உள்ளார். ம். இப்படிப்பட்ட கல்வியை எந்த ஒரு மனிதரும் கற்றுத்தர இயலாது. இது கலியுகம். சத்தியுகத்தில் இவர்களுடைய லட்சுமி நாராயணனுடைய ராஜ்யம் இருந்தது. இவர்கள் ராஜா ராணியாக எப்படி ஆனார்கள்? யார் ராஜயோகம் கற்பித்தார்கள்? அதனால் சத்தியுகத்தின் மாலிக்கு எஜமானரானார்கள். யாருக்கு நீங்கள் பூஜை செய்கிறீர்களோ அவர் நமக்கு படிப்பு சொல்லி தந்து சத்தியுகத்தில் அதிபதியாக்குகிறார். பிரம்மா மூலம் ஸ்தாபனை, விஷ்ணு மூலம் பாலனை. பத்தீட்டு இல்லற மார்க்கத்தினர் தான் பாவன இல்லற மார்க்கத்தினர் செல்கின்றனர். அதாவது மார்க்கத்தில் செல்கின்றனர். கோயில்ல போய் புரிய வைங்க, மாதாக்கள் போங்க, கன்னியர்கள் போங்க, எல்லாரும் போய் நல்ல விதத்துல சேவை செய்யுங்க, அங்க இருக்கக்கூடிய சித்திரங்களை காமிச்சு நீங்க நல்ல விதத்துல சேவை செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப சிவபகவான் அந்த லிங்க ரூபம் இருக்குதுன்னா இவர் தான் நமக்கு பாடம் கற்பிக்கிறார். பாடம் கற்பிச்சு இந்த லட்சுமி நாராயண சித்திரம் அங்க இருந்துச்சுன்னா அதை காமிச்சு இது போல உலகத்தின் மகாராஜா மகாராணி ஆக்குறார் அப்படிங்கிறத சொல்லிருங்க, புரிய வைங்க அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் திரிமூர்த்தி சித்திரம் இருக்குதுன்னா இந்த பிரம்மா மூலமா ஸ்தாபனை ஆகுது, புது உலகத்தின் ஸ்தாபனை நடக்குது. அப்புறம் பழைய உலகத்தின் விநாசம் இல்ல, பிரம்மா மூலமா ஸ்தாபனை ஆகுது, சங்கரர் மூலமா இந்த பழைய உலகத்தின் விநாசம் நடக்குது, விஷ்ணு மூலமா புது உலகத்தின் பாலனை நடக்க போகுது. இந்த விஷ்ணுவை 2 ரூபமா காமிச்சிருக்காங்க இல்லையா, 4 கை உடையவரா காமிச்சிருக்காங்க. அது ரெண்டுமே இல்லற மார்க்கத்தினரை குறிக்கக்கூடியதா இருக்கு. 2 இது லட்சுமியுடையது, 2 இது நாராயணனுடையது. அப்ப இல்லற தர்மத்தை தந்தை ஸ்தாபனை செய்ய வந்திருக்கார் அப்படிங்கிற இந்த விஷயத்தெல்லாம் நீங்க அந்த சித்திரங்களை காமிச்சும் புரிய வைக்கலாம், உள்ள இருக்க அந்த சிலைகளை காமிச்சும் புரிய வைக்கலாம். அதான் கோயிலுக்கு போய் எல்லாருக்கும் போய் நல்ல விதத்துல புரிய வச்சு தந்தையின் அறிமுகம் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்க சிஸ்டர். இல்லற மார்க்கத்தில் செல்கின்றனர்.
ம், சொல்லவும் செய்கின்றனர். பாபா பதித்தர்களாக எங்களை பாவனமாக்குங்கள், ம், பாவனமாக்கி இந்த தேவதையாக ஆக்குங்கள். அது இல்லற மார்க்கம். ம், துறவற மார்க்கத்தினருக்கு குரு ஆவதில்லை. ம், யார் பவித்திரமாக ஆகின்றனரோ அவர்களுக்கு குரு ஆக முடியும். இதுபோல் அநேகம் பேர் துணை உள்ளனர். ம், விகாரத்திற்காக திருமணம் செய்து கொள்வதில்லை. ம், அநேகம் பேர் துணை உள்ளனர். விகாரத்திற்காக திருமணம் செய்து கொள்வதில்லை. ம். ஆக குழந்தைகள் நீங்கள் இப்படி இப்படி சேவை செய்ய முடியும். விகாரத்துக்காக குழந்தை பெற்றுக்கிற திருமணம் செய்துக்கிறதுனால தேவதை. விகாரத்திற்காக திருமணம் செய்து கொள்வதில்லைன்னு சொல்றாரு. அது என்னன்னு தெரியல. தேவதைக்கு தேவதைகளை சொல்றாரா? தேவதைகள் ஆ, ஆ, ஆ. நிர்விகாரி. அதனால இவங்க ம். திருமணம் செய்துக்கிருக்காங்க. ஜோடி ஜோடியா தானே இருக்காங்க கோயில்ல கூட. அப்ப இவங்க திருமணம் செய்திருக்காங்க அப்படின்னு இது இல்லற மார்க்கம் தான். தந்தை வந்து இல்லற மார்க்கத்தை இப்படி ஸ்தாபனை செய்யறாரு. இவங்க விகாரத்துக்காக திருமணம் செய்துக்கிறது இல்ல அப்படின்றத புரிய வைங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நீங்க காமத்தை விடணும், தூய்மையா இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது இந்த மாதிரி இவங்க தூய்மையா இருந்திருக்காங்க பாருங்க, இவங்களாம் நாம தான் வாழ்ந்திருக்கோம் ஒரு காலத்துல. இப்ப இப்ப தூய்மையற்றவர்களா மாறி இருக்கோம். தந்தை இப்ப நல்ல விதத்துல படிப்பு சொல்லிக் கொடுத்து நம்மள மறுபடியும் இந்த தூய்மையான நிலைக்கு உயர்த்துறார் அப்படிங்கறத சொல்றாங்க. அவங்கதான் வேண்டிக்கிட்டும் வராங்க, தூய்மையற்ற எங்களை தூய்மையாக்குங்கள் அப்படின்னு. இந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னு அப்பா புரிய வச்சிருக்காரு. ஓகே சிஸ்டர். விகாரத்திற்காக திருமணம் செய்து கொள்வதில்லை. ஆக குழந்தைகள் நீங்கள் இப்படி இப்படி சேவை செய்ய முடியும். உள்ளுக்குள் ஆர்வம் இருக்க வேண்டும். நாம் பாபாவின் நல்ல குழந்தையாகி ஏன் போய் சேவை செய்யக்கூடாது? ம், இந்த பழைய உலகத்தின் விநாசம் முன்னால் நின்று கொண்டு உள்ளது. இப்போது சிவபாபா சொல்கிறார், கிருஷ்ணரோ இருக்க முடியாது. அவரோ ஒரு முறை மட்டுமே சத்தியுகத்தில் இருப்பார். 84 பிறவிகளில் 84 தோற்றமைப்புகள். கிருஷ்ணர் இந்த ஞானத்தை யாருக்கும் கற்றுத்தர இயலாது. ம், அந்த கிருஷ்ணர் எப்படி இங்கே வருவார்? இப்போது நீங்கள் இந்த விஷயங்களை புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். ம். கிருஷ்ணருக்கு வந்து 84 பிறவிகள் இருக்குன்னா 84 சரீர தோற்ற அமைப்பு இருக்குது. அவரால வந்து இந்த ஞானத்தை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றார். ஏன்னா அவர் தேகதாரியா இருக்கார். தேகதாரியா இருக்கும்போது ஒரு பிறவில இருந்து இன்னொரு பிறவிக்கு போகும்போது அந்த பிறவியின் விஷயத்தை மறந்து போயிடுவாங்க இல்லையா? அப்ப இவர் எப்படி அந்த ஆத்ம பரமாத்மாவின் ரகசியத்தை முழுமையா சொல்லித் தர முடியும்? மறக்கக்கூடிய ஒரு தேகதாரியால அந்த மாதிரி விஷயத்த ஞாபகம் வச்சிருக்க முடியாது அப்படின்னு சொல்றார். அதுக்காகத்தான் கீதையின் பகவான் கிருஷ்ணர் கிடையாது, சிவ பகவான் தான் மாணவர். அவர் தான் பிறப்பு சக்கரத்திலையும் வரதில்ல. அவரால் தான் புரிய வைக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக அதை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரப்பா. சரிவா? சொல்றாங்க, அரை கல்பத்துக்கு சிறப்பான ம், பிறவிகள் ஏற்படுகிறது. ம், பிறகு ராவண ராஜ்யம் ஆரம்பமாகிறது. மனிதர்கள் மிருகங்கள் போல் ஆகிவிடுகின்றனர். ஒருவர் மற்றவரோடு சண்டை சச்சரவு செய்து கொண்டே உள்ளனர். அப்போது ராவணனின் ஜென்மம் ஆகிறது இல்லையா? மற்றபடி 84 லட்சம் பிறவிகளோ கிடையாது. ம், இவர்கள் விதவிதமாக உள்ளனர். ம், அவ்வளவு ஜென்மங்கள் எடுப்பது இல்லை. ம். இவ்வளவு விதவிதமாக உள்ளனர். அவ்வளவு 84 லட்சம் பிறவிகள்னா அவங்க 84 லட்சம் ஜீவராசிகளாவும் ஆத்மாக்கள் பிறவி எடுத்து வரும் அப்படிங்கறது மாதிரி சொல்லியிருக்காங்க. அதான் விதவிதமான பிறவிகள்லாம் கிடையாது, வெறும் 84 பிறவிகள் தான். அதுலயும் அரைக்கல்பம் சிறப்பான தூய்மையான வாழ்க்கை அமைது. அரைக்கல்பம் ராவண ராஜ்யத்துக்குள்ள போறதுனால சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு மிருகங்களுக்கு சமமா மாறி போயிடுறீங்க. ஆனா இவங்க என்ன சொல்லிட்டாங்க, நாய் போன ஒவ்வொரு விலங்குகளுக்குள்ளயும் ஒவ்வொரு 84 லட்சம் பிறவிகளுக்குள்ளயும் ஆத்மா போய் பிரவேசமாயி அந்த பிறவிகளை நடிச்சுதான் கடைசி தான் மனித பிறவி எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சுட்டாங்க சாஸ்திரத்துல. அதான் விதவிதமான பிறவிகள்லாம் ஒண்ணு எடுக்கிறது இல்ல. மனித ஆத்மா மனித பிறவி தான் எடுக்கும். அது 84 பிறவி தான் எடுப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த கல்பத்தின் ஆயுளும் 5000 வருஷம் தான் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கு. சரிங்க சிஸ்டர். பாபா அமர்ந்து புரிய வைக்கிறார். அவர் உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவான். அவர் கற்பிக்கிறார். அடுத்ததாக பிறகு இவரும் பிரம்மா கூட இருக்கிறார் இல்லையா? படிக்கவில்லை என்றால் யாரிடமாவது போய் தாசதாசி வேலைக்காரன் வேலை ஆவார்கள். ம், சிவபாபாவிடம் தாசதாசிகளாக ஆவார்களா என்ன? ம், பாபாவோ புரிய வைக்கிறார், படிக்கவில்லை என்றால் சத்தியுகத்தில் போய் தாசதாசிகளாக ஆவார்கள் ம். என்று. அதாவது யார் எந்த சேவை படிக்கல அப்படின்னா தாசதாசியரா ஆக வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. எங்க தாசதாசியர் ஆவீங்க? சிவபாபா கிட்ட தாசதாசியர் ஆக மாட்டீங்க. சிவபாபா கிட்ட பாடம் மட்டும் தான் படிக்க முடியும். சொர்க்கத்துல போய் ராஜ்யம் ஸ்தாபனை ஆகுது இல்லையா, அங்கதான் போய் தாசதாசியரா ஆக வேண்டியது இருக்கும். அதனால நல்ல விதத்துல படிங்க, நல்ல விதத்துல சேவை செய்யுங்க, உயர்ந்த பதவி அடைங்க. உயர்ந்த பதவினா ராஜா ராணி செல்வந்த பிரஜை அந்த லிஸ்ட்ல போங்க, ராயல் ஃபேமிலி அந்த லிஸ்ட்ல போறதுக்கான படிப்பு படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எதுவுமே படிக்கல, எந்த சேவையும் செய்யாம இருக்கீங்க அப்படின்னாலே நீங்க தாசதாசியரா போக வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். சொல்றாங்க? ம்,
யார் எந்த சேவையும் செய்வதில்லையோ, உண்பதும் அருந்துவதும் உறங்குவதுமாக இருந்தால் அவர்கள் என்னவாக ஆவார்கள்? ம், நாமோ மகாராஜாவோம், நமக்கு முன்பாக கூட வரமாட்டார்கள். ம், தாங்களே புரிந்து கொண்டுள்ளனர், இதுபோல் நாம் ஆவோம் என்று. ஆனால் பிறகும் கூட என்ன சொல்றாரு brother? நாமோ மகாராஜா ஆவோம், ம், நமக்கு முன்பாக கூட வரமாட்டார்கள். ம், தாங்களே புரிந்து கொண்டுள்ளனர், இதுபோல் நாம் ஆவோம் என்று. ம், ஆனால் பிறகும் கூட வெட்கம் உள்ளதா? நாம் நமது முன்னேற்றத்தை அமைத்துக் கொண்டு ஏதாவது பதவி பெற வேண்டும் என்பதை புரிந்து கொள்வதே இல்லை. ம், அதனால் பாபா சொல்கிறார், இந்த பிரம்மா சொல்கிறார் என புரிந்து கொள்ள வேண்டாம். ம், எப்போதுமே சிவபாபா தான் சொல்கிறார் என புரிந்து கொள்ளுங்கள். சிவபாபாவுக்கு மதிப்பு வைக்க வேண்டும் இல்லையா? ம். அவரோடு கூடவே பிறகு தர்மராஜரும் இருக்கிறார். இல்லை என்றால் தர்மராஜரின் தண்டனைகளையும் அதிகமாக அடைவீர்கள். மகாராஜா மகாராணி படத்தை பார்த்துட்டு இந்த லட்சுமி நாராயணன் போலவெல்லாம் நம்ம ஆக முடியுமா அப்படின்றத நினைச்சிட்டு அவங்க ஒதுங்கி போயிடுறாங்க அப்படின்றத சொல்றாரு. இந்த மகாராஜா மகாராணியின் சித்திரத்தை பார்த்து கூட ஒதுங்கி போயிடுறாங்க, வெக்கம் வருது இல்லையா அப்படிங்கிறார். ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு உயர்ந்த பதவி அடைய மாட்டோம்னு இவங்களுக்கே தெரியுது. அதனாலதான் சொல்றாரு, நல்ல விதத்துல படிப்பை படிங்க, சேவை செய்யுங்க, உங்களுடைய தெய்வீக அந்த குணங்கள் அந்த நடத்தையெல்லாம் வெளிப்படுத்துங்க, தந்தை கொடுக்கக்கூடிய ஸ்ரீமத் போய் நடந்தீங்கன்னா உங்களுக்கும் உயர்ந்த பதவி கிடைக்கும் இல்லையா அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஆனா வெக்கம் வருது உங்களுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த மாதிரி நடத்தை இல்லை, அவங்கள போல நம்ம ஆக முடியாது அப்படிங்கிறது இவங்களுக்குள்ளே அந்த குற்ற உணர்ச்சி இருக்குது, அதனாலதான் வர முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தார். ஓகே சிஸ்டர் வாசிங்க. அப்பா சொல்றாங்க, ம், குமாரிகளோ மிகவும் சாமர்த்தியசாலிகளாக இருக்க வேண்டும். இங்கே கேட்டோம், வெளியில் சென்றால் எல்லாம் முடிந்தது என இருக்கக்கூடாது. பக்தி மார்க்கத்தில் எவ்வளவு சாதனங்கள் உள்ளன. இப்போது பாபா சொல்கிறார், விஷத்தை விட்டு விடுங்கள், சொர்க்கவாசியாகுங்கள், ம், இப்படி ஸ்லோகன்களை உருவாக்குங்கள், தைரியமுள்ள பெண் சிங்கங்களாக ஆகுங்கள், எல்லையற்ற தந்தை கிடைத்து விட்டார், பிறகு என்ன கவலையே? அரசாங்கத்தினர் தர்மத்தையே ஏற்றுக்கொள்வதில்லை எனும்போது அவர்கள் பிறகு மனிதரில் இருந்து தேவதை ஆவதற்காக எப்படி வருவார்கள்? ம். ஓகே. அவர்கள் சொல்கின்றனர், நாங்கள் எந்த ஒரு தர்மத்தையும் ஏற்றுக்கொள்வதில்லை, அனைவரையும் நாங்கள் ஒன்றாகவே நினைக்கிறோம். பிறகு சண்டை சச்சரவு செய்வது ஏன்? பொய் என்றால் பொய்தான், உண்மை என்பது ஒரு சிறிதும் கிடையாது. ம். நீங்க எல்லாம் தைரியம் உள்ள பெண் சிங்கங்களா ஆகணும், தைரியம் வச்சு சேவை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு குமாரிகளுக்கு. அடுத்து இந்த அரசாங்கத்தினர் என்ன சொல்றாங்க? அரசாங்கத்தினர் தர்மத்தை ஏத்துக்கிறது இல்ல. தர்மத்தை ஏத்துக்கிறது இல்லைன்னா நம்ம சொல்லக்கூடிய இந்த ஆதி சனாதன தெய்வீக தர்மமா இருக்கட்டும், உண்மையான தர்மத்தின் விஷயங்களை ஏத்துக்கிறது இல்ல, சத்தியமான விஷயங்களை ஏத்துக்கிறது இல்ல, பொய்யான விஷயங்களை தான் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அதனாலதான் இங்க அமைதி ஸ்தாபனை ஆகிறதே இல்லை, சண்டை சச்சரவு இருந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. மொத்தமா அது அதர்மம் நினைச்ச உலகமா போயிருச்சு, அரசாங்கம் கூட அப்படித்தான் இருக்குது அப்படிங்கறது மாதிரி சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர். வாய்ஸ்ல கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப கம்மியா இருக்கு பிரதர், பாத்துங்க. பிறகு உண்மை என்பது ஒரு சிறிதும் கிடையாது. முதலில் ஈஸ்வரன் சர்வவியாபி என்பதில் இருந்துதான் பொய் ஆரம்பமாகிறது. இந்து தர்மம் என்பது எதுவும் கிடையாது. கிறிஸ்தவர்களுக்கு அவர்களது தர்மம் இருந்து வந்துள்ளது. அவர்கள் தங்களை மாற்றிக் கொள்வதில்லை. இந்த ஒரு தர்மத்தினர் தான் தங்களின் தர்மத்தை மாற்றி இந்து என சொல்லிக் கொள்கின்றனர். பிறகு பெயர்கள் எப்படியோ வைக்கின்றனர், ஸ்ரீ இன்னார் என்று. இப்போது ஸ்ரீ என்றால் சிரேஷ்டமானவராக எங்கே இருக்கிறார்கள்? ஸ்ரீமத் கூட யாரிடமும் கிடையாது. அவர்களுடைய இரும்பு யுகத்தின் வழி, அதை ஸ்ரீமத் என்று எப்படி சொல்ல முடியும்? இப்போது குமாரிகள், நீங்கள் துணிந்து நில்லுங்கள், அப்போது யாருக்கு வேண்டுமானாலும் புரிய வைக்க முடியும். ஆனால் அதற்கு யோக யுக்து, நல்ல சாமர்த்தியசாலிகளாக பெண் குழந்தைகள் வேண்டும். அதான் ஸ்ரீமத் படி நடக்கணும். ஸ்ரீ அப்படின்னு சொல்றாங்க சாது சன்னியாசிகளை அப்படின்னா என்ன வழிபடி நடக்கிறாங்க? இரும்பு யுகத்தின் வழிபடி நடக்கிறாங்க. அப்புறம் எப்படி அவங்களுக்கு ஸ்ரீங்கிற மகிமையெல்லாம் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. நீங்க இப்ப ஸ்ரீமத் படி நடக்கிறதுனாலதான் ஸ்ரீ ஆகுறீங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா லட்சுமி நாராயணன் கூட ஒரு ஸ்ரீ அப்படின்னு தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஸ்ரீலட்சுமி ஸ்ரீ நாராயணன் அப்படி ஒரு ஸ்ரீ தான் போட முடியும். ஆனா அந்த சாது சன்னியாசிகளை பாருங்க, ஸ்ரீன்னு 2 ஸ்ரீ போட்டுக்கிறாங்க, இல்ல 3 ஸ்ரீன்னு போட்டுக்கிறாங்க அப்படிங்கிறது மாதிரி சொல்லியிருக்காரு. அதனால இவங்க இரும்பு யுகத்தின் வழிபடி நடக்கிறாங்க. அந்த வழியை ஃபாலோ பண்ணி நடக்காதீங்க, தந்தை கொடுக்கக்கூடிய ஸ்ரீமத் படி நடங்க. உண்மையிலேயே சிவபகவானுக்கு தான் ஸ்ரீ அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்களும் இப்ப யோக யுக்த் குழந்தைகளா நடந்துக்கணும், தைரியம் உள்ள குழந்தைகளா நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ரீமத் படி நடந்தீங்கன்னா உயர்ந்த பதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர்.
இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்தே நமஸ்தே. தாய்க்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தனது முன்னேற்றத்தை உருவாக்கிக் கொள்வதற்காக பாபாவின் சேவையில் ஈடுபட்டு இருக்க வேண்டும். வெறுமனே உண்பதும் அருந்துவதும் உறங்குவதுமாக இருந்தால் பதவியை இழப்பதாக ஆகும். என்ன சிஸ்டர் சொல்லுங்க மறுபடியும். தனது முன்னேற்றத்தை உருவாக்கிக் கொள்வதற்காக பாபாவின் சேவையில் ஈடுபட்டிருக்க வேண்டும். ஓகே. வெறுமனே உண்பதும் அருந்துவதும் உறங்குவதுமாக இருந்தால் பதவியை இழப்பது போல் ஆகும். சரி, ஓகே ஓகே ஓகே. அந்த உண்பதும் உறங்குவதுமா இருந்தீங்கன்னா பதவி இழக்க வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகே. தந்தை நினைவுல இருக்கணும். தன்னுடைய முயற்சி, தன்னுடைய முன்னேற்றத்திற்காக ஆத்ம அபிமானி ஆவதற்கான பயிற்சியும் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. செகண்ட் பாயிண்ட், பாபாவுக்கும் படிப்புக்கும் மதிப்பு வைக்க வேண்டும். ஆத்ம அபிமானி ஆவதற்கான முழு முயற்சி செய்ய வேண்டும். பாபாவின் போதனைகளை தாரணை செய்து நல்ல குழந்தையாக ஆக வேண்டும். பாபாவின் போதனைகளை நல்ல விதத்துல தாரணை செய்து நல்ல குழந்தைகளா ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆத்ம அபிமானி ஆகணும். ஓகே. அதுக்கு முன்னாடி என்ன சிஸ்டர் சொன்னாரு? பாபாவுக்கும் படிப்புக்கும் மதிப்பு வைக்கணும்னாரு. ஆமா. ஆத்ம அபிமானியாவிற்கு முழு முயற்சி செய்யணும்னாரு. பாபாவின் போதனை நல்ல தாரணை செஞ்சு நல்ல குழந்தையா ஆகணும் அப்படின்னு. ஓகே. வரதான் கொடுக்குறாங்க. அப்பா, சேவை செய்து கொண்டே உயர்ந்த ஸ்திதியில் இருக்கக்கூடிய யோக யுக்தி சேவாதாரி ஆகுக. யார் யோக யுக்தியுக்தான சேவாதாரிகளோ அவர்கள் சேவை செய்தாலும் எப்போதும் உயர்ந்த நிலையில் இருப்பார்கள். சேவை அதிகமாக இருந்ததால் அசரீரி நிலையில் இருக்க முடியவில்லை என்று கூற மாட்டார்கள். இது என்னுடைய சேவை அல்ல, ஆனால் பாபா தந்தார் என்ற நினைவில் நிர்பந்தன் நிலையில் இருப்பார்கள். ட்ரஸ்டியாக இருப்பார்கள். பந்தன் முக்தாக இருப்பதற்கு பயிற்சி செய்யவும், ஆரம்ப காலத்திலும் கடைசி நேர நிலையில் இருக்கவும், பரமோதித்த நிலையில் இருப்பதற்காக இவ்வாறு பயிற்சி செய்யவும். எவ்வாறு நடுநடுவே டிராபிக் கண்ட்ரோல் செய்கின்றீர்களோ அதுபோல் ஆரம்ப காலத்தில் கடைசி நேர நிலையினை அனுபவம் செய்யவும், அப்போது கடைசி நேரத்தில் மதிப்புடன் வெற்றி அடைந்து விடுவீர்கள். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க யோக யுக்த் சேவாதாரியா ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பந்தன் முக்தா ஆகணும், நீங்க ட்ரஸ்டியா இருக்கணும் அப்படிங்கிற இந்த விஷயம் தான் சொல்லியிருக்காரு. ஈஸியா புரிஞ்சுக்கோங்க. செய்பவர் செய்விப்பவர் அப்படிங்கிற நினைவுல இருங்க. அப்ப நான் ட்ரஸ்டி, செய்பவரும் செய்விப்பவரும் தந்தையா இருக்கார் அப்படிங்கிற அந்த உணர்வுல இருக்கணும். அதான் யோக யுக்த் நிலை. சேவை செய்தாலும் அந்த சேவையின் பந்தனத்திலிருந்து விடுபட்ட ஒரு நிலையில இருக்கணும். சேவை அதிகமா இருக்குது, அதனால என்னால அசரீரி பயிற்சி எல்லாம் செய்ய முடியல அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க கூடாது. சேவையும் செய்யணும், அசரீரி பயிற்சியும் செய்யணும். ஏன்னா 2 காரியத்தையும் உங்களால செய்ய முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் பாபா சொல்லியிருக்காரு. அதுக்காக நீங்க எந்த உணர்வு இருக்கணும்? நான் ட்ரஸ்டி தான். இந்த காரியங்கள் சேவை செய்விக்கக்கூடியவர் யாரா இருக்காரு? பாபாவா இருக்காரு. ஏன்னா நான் பாபா சேவை செய்துட்டு இருக்கேன், அதற்கான சக்தியும் அவர் தான் கொடுக்குறாரு. என் கைகளை பயன்படுத்தி சேவை செய்யறதும் அவராக தான் இருக்காரு அப்படிங்கிற அந்த உணர்வுல இருக்குது. நான் வெறும் பொம்மை தான் அப்படிங்கிற உணர்வுல இருக்கணும். அதான் நான் ட்ரஸ்டி அப்படிங்கிற உணர்வுல இருக்கணும். அதான் அசரீரியாவும் நீங்க இருக்கணும், ஆத்மா உணர்வுலையும் இருக்கணும், பரமாத்மா தந்தையோட இணைஞ்சும் இருக்கணும் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் காரியங்கள் செய்யக்கூடியவர்களாகவும் இருக்கணும். 2லயும் பேலன்ஸா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எப்படி நடுவே அந்த டிராபிக் கண்ட்ரோல் யோகா பண்றீங்களோ அது போல இந்த பந்தன் முக்து, அதாவது எந்த ஒரு அந்த சேவையின் பந்தனத்திலிருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கான பயிற்சியும் நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் ஆரம்ப கால நிலை, கடைசி நிலை அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அந்த கர்மாத்தீத் நிலை அப்படிங்கிறதுக்கும் இந்த ட்ரஸ்டி, நான் வெறும் கருவியா இருக்கேன், செய்பவர் செய்விப்பவர் பாபா அப்படிங்கிற இந்த உயர்ந்த ஸ்திதியில இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ட்ரஸ்டிங்கிறதெல்லாம் இருக்குதுல மிகப்பெரிய உயர்ந்த ஸ்திதி. இப்படிப்பட்ட அந்த உயர்ந்த ஸ்திதியில இருக்கக்கூடியவங்களை தான் உண்மையான சேவாதாரின்னு சொல்ல முடியும். அதான் யோக யுக்த் சேவாதாரி அப்படின்னு பாபா சொல்லியிருக்காரு. ஓகே சிஸ்டர். ஸ்லோகன் சொல்றாங்க, சுபபாவனை காரணத்தை நிவாரணமாக மாற்றம் செய்து விடுகிறது. சுபபாவனை காரணத்தையும் நிவாரணம் ஆக்கிவிடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, சுபபாவனை. இங்கிலீஷ்ல இருக்கா சிஸ்டர்? இங்கிலீஷ்ல நாளைக்கு சொல்றேன் பிரதர். ஓகே. சுபபாவனை காரணத்தை நிவாரணமாக மாற்றம் செய்து விடுகிறது. அந்த 8 ஆமா, இருங்க சொல்லிடுறேன். காரணத்தை நிவாரணம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா,
நேத்து கூட பார்த்தோம் இல்லையா, பிரச்சனைகளுக்கு தீர்வு சொரூபம் ஆகுங்க அப்படின்னு. அதே விஷயம்தான், காரணத்தை எல்லாம் நிவாரணம் ஆக்குங்க, அதுக்கு நீங்க சுபபாவனை வைக்கக்கூடியவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உம் சுபபாவனைங்கிறது என்ன? நாம அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம். இவங்களுக்கும் நன்மை ஏற்படட்டும், இவங்களுக்கும் சாந்தி ஏற்படட்டும், இவங்களுக்கும் சுகம் கிடைக்கட்டும் அப்படின்னு நம்ம கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை தான் சுபபாவனை அப்படின்னு சொல்றது. டிராமா படி ஏதாவது பிரச்சனைகள் வருது அப்படின்னா கூட அதுவும் நன்மைக்கு தான் நடக்குது அப்படிங்கிற அந்த உணர்வு இருக்குது இல்லையா? அப்ப இவங்க இந்த மாதிரி தவறான காரியங்கள் ஏதோ செய்துட்டு இருந்தா அப்படின்னா கூட நம்ம பாவனை எப்படி இருக்கணும்? நன்மைக்கான பாவனையா இருக்கணும். இவங்களுக்கும் நன்மை ஏற்படட்டும். ஏன்னா நமக்கு தெரிஞ்சதுக்கு டிராமா நன்மை செய்யக்கூடியது. எனக்கு டிராமா நன்மை செய்தது, அதே போல அவங்களுக்கும் நன்மை செய்யும் இல்லையா? ஏன்னா நீங்க திரிகால ஞானியாவும் இருக்கீங்க, கூடவே ஆசீர்வாதம் கொடுக்கக்கூடிய இடத்துலயும் இருக்கீங்க, மாஸ்டர் முக்தியின் வள்ளலாவும் இருக்கீங்க. அதனாலதான் தந்தை உங்களை சுபபாவனை வைங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த அடுத்தவங்களுக்கும் நன்மை ஏற்படட்டும் அப்படிங்கிறது தான் தீர்வு சொரூபம், சமாதான சொரூபம், நிவாரண சொரூபம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. அதுதான் சுபபாவனை. ஸ்லோகன் மாதிரியே இருக்கு பிரதர் இங்கிலீஷ்ல. அதாவது டிரான்ஸ்ஃபார்ம் ரீசன் இன்டு சொல்யூஷன்ஸ் அண்ட் அக்செப்ட் இன்ஆஸ்பிஷியஸ் திங்ஸ் as auspiciousness. நேற்று படிச்ச மாதிரியே இருக்கு. அதனால ரெண்டும் ஒண்ணுதான். அதான் காரண சொரூபம், நிவாரண சொரூபம், பிரச்சனை சொரூபம், டிரான்ஸ்ஃபார்ம் ரீசன், காரணத்தை வந்து நிவாரணமா மாற்றம் செய்ய சொல்லியிருக்காரு இல்லையா? டிரான்ஸ்ஃபார்ம் ரீசன் இன்டு சொல்யூஷன் அண்ட் அக்செப்ட் இன்ஆஸ்பிஷியஸ் திங்ஸ் as auspicious. சுபபாவனைய மாற்றம் செய்து விடுங்கள். அதாவது காரணத்தை நிவாரணமாக மாற்றம் செய்து சுபபாவனை வைக்க சொல்லி இருக்கிறாரு. ஆமா, சுபபாவனை தான் முக்கியம். அதான் சுபபாவனைங்கிறது வேர்டுக்கு அர்த்தம் நீங்க புரிஞ்சுக்கணும்னா இவங்களுக்கும் நன்மை ஏற்படட்டும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வரணும். நீங்க கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்துக்கு பேர் தான் சுபபாவனை. ஒரு பாவனையோடு சுபம், சுபம்னால என்ன? நன்மைன்னு அர்த்தம். அந்த நன்மையோடு அந்த பாவனை நீங்க வைக்கிறீங்க அப்படின்றதுக்காக அதை சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர். அவ்யக்த சமிக்கை. ஆன்மீக ராயல்டி, தெய்வீகத்தன்மை மற்றும் பியூரிட்டி, தூய்மை என்ற பர்சனாலிட்டியை, ஆளுமையை தாரணை செய்யுங்கள். பியூரிட்டி, ராயல்டி, பர்சனாலிட்டி பத்தி சொல்லியிருக்காரு, மந்திர பூரா சொல்லியிருக்காங்க அப்பா. தூய்மை என்பது பிராமண வாழ்க்கையின் விசேஷ பிறவியின் விசேஷம் ஆகும். தூய்மை என்பது பிராமண வாழ்க்கை என்ற விசேஷ பிறவியின் விசேஷம் ஆகும், விசேஷ குணமாகும். தூய்மையான சங்கல்பம் தான் பிராமணர்களின் புத்திக்கு உணவாகும். தூய்மையான சங்கல்பம் தான் பிராமணர்களோட புத்திக்கு உணவுன்னு அப்பா சொல்றாங்க. தூய்மையான பார்வை தான் பிராமணர்களின் கண்ணின் ஒளியாகும். தூய்மையான பார்வை, சுபமான பார்வை வைக்கிறது தான் பிராமணர்கள கண்ணுக்கு அழகு அப்படின்னு சொல்றாரு. தூய்மையான செயல்கள் தான் பிராமண வாழ்க்கையின் விசேஷ தொழில். பிராமணனால் வந்துட்டு என்ன தொழில் செய்யணும்னா தூய்மையான செயல்கள் செய்யப்படுகிறார். தூய்மையான சம்பந்தம், தூய்மையான தொடர்பு தான் பிராமண வாழ்க்கையின் மரியாதை. தூய்மையான சம்பந்தம், தூய்மையான தொடர்பு, சம்பந்தம் தொடர்பெல்லாம் தூய்மையா இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதுதான் நமக்கு மரியாதை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரியான மகான் குணத்தை அடைவதற்கு தீவிரமாக முயற்சி செய்ய வேண்டாம். பிடிவாதமாக தன்னுடையதாக ஆக்காதீர்கள். இந்த தூய்மை உங்களுடைய வாழ்க்கையின் வரதானம் ஆகும். இந்த மாதிரியான குணத்தை அடைவதற்கு தீவிரமா முயற்சி செய்ய வேண்டாம். பிடிவாதமா தன்னுடையதாக ஆக்க வேண்டாம். இது உங்களுக்கு வரதானமா கிடைச்சிருச்சு. என்னென்ன சொல்லியிருக்காரு? தூய்மைதான் பிராமண பிறவிகளின் விசேஷம், அதுதான் உங்களுடைய விசேஷ தன்மையும் கூட, விசேஷ அலங்காரம் கூட அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப எது சொல்லியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் தூய்மையான சங்கல்பம், அதுதான் புத்திக்கான உணவு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரெண்டாவது பார்வை எப்படி இருக்கணும்? ஆத்மாவை பார்க்கக்கூடிய பார்வையா இருக்கணும். அதுதான் ஆத்மாவை பார்க்கக்கூடிய பார்வை தான் தூய்மையான பார்வை. அது பார்வைக்கு சொல்லியிருக்காரு. அடுத்து செயலுக்கு சொல்லியிருக்காரு. உண்மையிலே பிராமணனின் தொழிலே இந்த தூய்மையான கர்மம் செய்யறது தான். சுகர்மம், அக்கர்மம் அந்த காரியம் செய்யக்கூடியவர்களா இருக்கணும். அதுதான் செயலுக்கான தொழில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்து சம்பந்தம் தொடர்புல வரீங்கன்னா அதுவும் தூய்மையா இருக்கணும். அப்படின்னா சம்பந்தம் தொடர்புல வரவங்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடியவர்களா இருக்கணும். அதுதான் சம்பந்தம் தொடர்பின் தூய்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் கஷ்டப்பட்டு நீங்க இதெல்லாம் மகான் குணமா இருக்குது. இதெல்லாம் நீங்க கஷ்டப்பட்டு அடைய வேண்டிய விஷயம்லாம் கிடையாது. இதெல்லாம் பாபா கிட்ட இருந்து உங்களுக்கு வரதானமா கிடைச்சிருக்குது அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. ஓகே சிஸ்டர், தேங்க்யூ சிஸ்டர். ஓம் சாந்தி. பாபாவுக்கு நன்றி.
தேங்க்யூ பாப்பா.